ನಮಸ್ತೆ ಬಾಬಾ. ஒரு சின்ன பிரச்சனை. ಕಡ್ಲೆ ಚಿನ್ನದ ಪೆರ್ಸಿಮ ಪೊರಲ್ ತಿರುಟೋ போகுது. சிசிடிவி கேமரா மேலே எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல பாபா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் பாபா. பேட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன். உங்களை சுத்தி ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு. அதான் உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள அசுத்தப்படுத்தி இருக்கு. அந்த அசுத்தத்தை போக்கணும்னா நேபாள் நாட்டுல ஓடுற புனித நதியான கந்தகி நதியிலிருந்து எடுக்கப்பட்ட சாலக்கிராம கல்லு எங்க ஆசிரமத்துல இருக்கு. அத வாங்கி உங்க கடையில வச்சிடுங்க. அது மட்டும் இல்ல, உங்க மொத்த ஸ்டாஃபுக்கும் நானே என் கையால சக்கர பூஜை செஞ்சு தாயத்து கட்டணும். அந்த தாயத்து தப்பு பண்ண நினைக்கிறவங்களை அடையாளப்படுத்தி காட்டிடும். சரிங்க பாபா, வாங்கரே பாபா. சாலக்கிராமம் தாயத்து ரெண்டையும் என்னோட வெப்சைட்ல வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட வீட்ல கடையில ஒரு பொருளும் திருட்டு போகாது. ரொம்ப நன்றி பாபா. என்ன கேரண்டி பாபா? என்ன? இல்ல இந்த தாயத்து, இந்த கல்லு இதெல்லாம் வாங்கினா திருடு போவாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? சாமி வரந்தான் தரும், வாரண்டி எல்லாம் தராது. அது எப்படி பாபா? 10 ரூபாய்க்கு பல்பு வாங்கினாலே 6 மாசம் எரியுன்ற வாரண்டி கொடுக்குறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து அவருக்கு கேரண்டி இல்லைன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? பாபா, வித் யோர் பெர்மிஷன், நான் வேணா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லட்டா? சொல்லுங்க. உத்தம் சந்த், ஹாஞ்சி, நீங்க பார்க்க செம அழகா ஆலியா பட்டுக்கே அப்பாவை நடிக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படியே பின்னாடி உங்க கடையில வேலை செய்யறவங்கள பாருங்களேன், பாலா படத்தில் நடிக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. பாபா சொல்ற இந்த தாயத்து கல்லெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவீங்கல்ல, அந்த காசை பிரிச்சு உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுங்க, நல்ல சாப்பாடு போடுங்க. தீபாவளி பொங்கல்னு வந்தா புது துணி எடுத்து கொடுங்க. இதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க நின்றுட்டே இருக்காம உட்காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்டூலாவது போடுங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே அவங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. இதுக்கு நான் கேரண்டி.